பாய் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் பாய்? உங்கள் தம்பிக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்களேன். சந்தோஷ் தம்பி, நான் இப்போ தானே ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் அங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. ஸ்டாக் அங்கே இருக்குன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான் உடனே. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். எதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லை பாய். நீங்கள் கொஞ்சம் உங்கள் தம்பியை சீக்கிரமாக செக் பண்ணிட்டு சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க சந்தோஷ் தம்பி. பாப்பா ஃபோனில் காமிச்சா அதே சுடிதார் வேணும்னு கேட்குது. அப்போ அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானா நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்கண்ணா, ஆனால் அதே சுடிதார் எங்களுக்கு வேணும், அவ்வளோதான். நீ இப்படி சொல்கிற பேட்டி, இதை கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குது. ஆனால் சந்தோஷ் தம்பி அவசரப்படுத்துறாரு. அவர் அப்படித்தான், அவருக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான். எனக்கு எந்த முக்கியமான வேலையும் இல்லை, அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் போய் உங்கள் தம்பிக்கு ஃபோனை போடுங்களேன் ப்ளீஸ். சரி பேட்டி, 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரிங்க பாய், ஃபோனை போட்டு சொல்லுங்க பாய். நந்தினி, ஐயோ திட்ட போறாரு. என்ன சந்தோஷ்? நீ தான் மூவி போகலான்னு சொன்ன. சரின்னு நானும் 2 மணிக்கு ஷோ புக் பண்ணியிருக்கேன். இப்போன்னு பார்த்து எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, சுடிதார் கிடைச்சா போதும்னு சொல்கிற. என்னடி இது? அது ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் சந்தோஷ், ஆனால் ரொம்ப நேரம்லாம் ஆகாது சந்தோஷ். நீங்கள் வேணா பாருங்க, சுடிதார் உடனே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. மணி இப்போ 12:30 ஆகுதா? உடனே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வையேன், சுடிதாரை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராயப்பேட்டை போயிடலாம். அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் மூவி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம ஈவினிங் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் சுடிதார் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வையேன், எல்லாமே சொதப்பிடும் நந்தினி. அப்படியெல்லாம் ஆகாது, கவலைப்படாதீங்க, கிடைச்சிரும். பேட்டி, ஐயோ வந்துட்டாரே. என்னன்னு கேளு. சொல்லுங்கண்ணா, சுடிதார் கிடைச்சிருச்சா? உங்க தம்பி என்ன சொன்னாரு? பேட்டி, சுடிதார் நம்ம பிரான்ச்ல இல்ல பேட்டி. என்னது இல்லையா? இந்த இல்லங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு தான் 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்களாண்ணா நீங்க? இதுல சிரிச்சுக்கிட்டே வர சொல்றீங்க. பேட்டி, நான் நம்ம பிரான்ச்ல இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா இன்னொரு பிரான்ச்ல இருக்குது. அங்க இருந்து இங்க வந்துரும். 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சுடிதார் உங்க கையில இருக்கும். ஆஹா, அப்ப சுடிதார் இருக்குதா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே பாய். நீ எங்கம்மா பேச விட்ட? சரிங்க பாய், தாராளமா வெயிட் பண்றோம். சுடிதார் வந்தா போதும். அதே கலர் கிடைக்கும்ல? அதே கலர் கிடைக்கல பேட்டி. எங்க கிட்ட இருக்கிறது ரெட் வித் மஸ்டர்ட் கலர் தான். ஷோ என்ன பாய், அதே கலர் கிடைக்கலையா? சரி விடுங்க, சீக்கிரமா கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர சொல்லுங்க. அச்சா பேட்டி, மேக்ஸிமம் 1 hour ஓடி வந்துருவான் என் பையன். ஏன்னா உங்களுக்கு பொண்ணு இருக்குதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பையன் வேற இருக்கிறானா? பேட்டி, நான் கடையில வேலை செய்யற பையனை சொன்னம்மா. அப்படியாண்ணா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நான் கூட ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டேண்ணா. இனிமேல் சொல்றப்ப தெளிவா சொல்லுங்க. சரி பேட்டி, சரி நீங்க எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? அங்க வந்து சோஃபால உட்காருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்து தர சொல்றேன். அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. 1 hourக்குள்ள உங்களுக்கு சுடிதார் வந்துடும். நானும் பில்ல போட்டு கொடுத்துட்றேன். சரிங்க, நான் வரோம். அப்படியே நான் ஒரு 2-3 டாப் பார்க்கலான்னு இருக்கேன், பார்த்துட்டு வரேன். ஓகே பேட்டி, ஓகே. சபா, ஒரு வழியா சுடிதார் கிடைச்சிருச்சே. எனக்கு இது போதும்பா. நான் ஆசைப்பட்ட மாதிரி பத்திரிகையும் எடுத்துட்டேன், அந்த பிசஸுக்கு இப்போ சுடிதாரும் எடுத்துட்டேன். என்ன கலர் தான் கொஞ்சம் இடிக்குது, ஆனால் அதுக்கு ரெட் கலர்லாம் பிடிக்கும் தான். எப்படியாவது பேசி தள்ளி விட்டுறலாம். வேற என்ன பண்ணுறது? என்ன சந்தோஷ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? ரெட் கலர் உங்கள் தங்கச்சிக்கு சேரும், அதுவும் இல்லாமல் அதுக்கு பிடிக்கும். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், 1 hour வெயிட் பண்ணிட்டு போகலாம். உன் இஷ்டம் நந்தினி, நீ என்ன சொல்றியோ நான் அதையே செய்கிறேன். சரியா? 1 hour இல்லை, 2 hour கூட வெயிட் பண்ணலாம். நான் மூவி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன். சந்தோஷ், கேன்சல் எல்லாம் பண்ண வேணாம். வேற என்ன பண்ண சொல்ற? ஷோ 2 மணிக்குடி. இப்போ அவங்க சுடிதார் எப்போ எடுத்துட்டு வந்து தருவாங்கன்னே தெரியாது. 1 hourக்கு மேலேயே கூட ஆகலாம். டிராஃபிக் எதனா ஆச்சுன்னா லேட் ஆகும். அதெல்லாம் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்சிக்கிட்டுலாம் என்னால் வண்டி ஓட்ட முடியாது நந்தினி. ராயப்பேட்டை வரையும் போகணும். இங்கேருந்து ராயப்பேட்டை போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். வேணாம், நான் கேன்சல் பண்ணிடுறேன். சரியா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. நீ இந்த விஷயத்தையே விடு. சரியா? சுடிதார் வந்ததும் அதை வாங்கிட்டு நல்ல லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே வீட்டு கிளம்பலாம். சந்தோஷ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மூவிக்கு போகிறோம். நீங்கள் டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு 1 hourக்கு லேட்டாக போய்க்கலாம் படத்துக்கு. என்ன சொல்கிறீங்க? படம் பார்க்குறோங்கிறத விட நம்ம 2 பேரும் ஒன்றா மூவிக்கு போகணுங்கிறது தானே முக்கியம். ப்ளீஸ். எந்த விஷயமா இருந்தாலும் அரையும் குறையுமா செய்யறதுக்கு எனக்கு பிடிக்காது நந்தினி. நீ வேணா அப்படி பண்ணலாம், என்னாலலாம் அது முடியாது. சரியா? என்னால் மூவிக்கெல்லாம் வர முடியாது. அதை கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் போய்க்கலாம். சரியா? நீ போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னல, ஏதோ டாப் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னல, அதை போய் பாரு. நான் போய் அந்த சோஃபாவில் உட்காடுறேன். கோச்சிக்கிட்டாரு போலியே. நான் சும்மா இருந்த மனுஷனை மூவிக்கு டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்னு சொன்னதே நான் தான். இப்போ என்னத்தை பண்ணுறது? அவ்வளோதான், புக்கிங்கெல்லாம் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. இந்த அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் போடுற பாடு இருக்குதே. இதை நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு கூட தெரில. பாரு, நந்தினியும் சந்தோஷம் இப்போ வந்துருவாங்க. பசங்க வந்ததும் விஷயத்தெல்லாம் சொல்லிக்கின்னு இருக்காத. சரியா? அப்புறமா சொல்லிக்கலாம், நாளைக்கு காலைல சொல்லிக்கலாம். சரியா? சரிங்க. ஆனால் அண்ணே, ராகுல் எங்கன்னு கேட்பான்ல சந்தோஷ் வந்ததும், அதுக்கு என்ன சொல்றது? வந்த உடனே கேட்டான்னா இன்னும் அங்கே தான் இருக்கிறான், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிடு. இல்லை நைட்டுக்கு சாப்பிட்ற நேரம் அது தாண்டி அந்த மாதிரி டைமில் கேட்டான்னா உண்மையை சொல்லிடு. சரியா? சரிங்க அண்ணே. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பசங்க 2 பத்திரிக்கை எடுத்துன்னு வருதுங்கல்ல, வந்ததும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா மனசு கொஞ்சம் சங்கடமாயிடும். அதனால தான். சரியா? கொஞ்சம் பொறுத்து இருந்து சொல்லுங்க. சரியா?
புரியுதுண்ணே. என்னங்க அதெல்லாம் சரி, நீங்க தாங்க இவன் கூட வண்டியில உட்காந்துட்டு போறீங்க. அப்ப காயத்ரி எப்படி வருவா? அவளை எப்படி கூட்டின்னு வருவீங்க? அப்பாவோட பைக் அங்கே தானேம்மா இருக்கு. ராகுல் அதை தானே காலையில் எடுத்துட்டு போனா, அதுலயே அப்பா காயத்ரி கூட்டிட்டு வந்துருவாரு. இல்லை நான் என் பைக்ல கூட்டிட்டு வந்துருவேன். ஆமல்ல, சரிப்பா, அப்ப போயிட்டு வாங்க, நேரத்தோட போய் குழந்தை கூட்டின்னு வாங்க. சரிங்கம்மா, அப்பா பத்திரமா உட்காந்துக்கோங்க. சரிடா, வண்டி எடு. ஏன் பாரு, நடந்ததெல்லாம் டிராமாவா இருக்குமா இல்ல உண்மையாவே நடந்திருக்குமா தெரியலையடியே. அதான் ராகுலும் பதனனும் போயிருக்கிறாங்கல்ல, போயிட்டு பார்த்துட்டு வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டுப்போம். சரி பாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாரு. ஏன்டி, உனக்கு என்னாச்சுப்பா? இல்ல, இத சாக்கா வச்சு ராகுலையும் காயத்ரியும் அங்க கூப்பிட்டு பல்லுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது பாரு. அதெல்லாம் பயப்படாத ஷில்பா. அப்படியே அவ கூப்பிட்டாலும் ராகுல் அங்க தங்க மாட்டான், காயத்ரியாலையும் அங்க இருக்க முடியாது. சும்மா ஒரு 2-3 நாளைக்கு வேணா இருந்தா அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்துருவாங்க பசங்க. அப்படி நடந்தா கூட பரவாயில்ல பாரு. ஆனா அந்த சௌந்தர்யா எதனா டிராமா போட்டு ராகுலையும் காயத்ரியும் அங்கேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டான்னு வையேன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பசங்களும் அங்கேயே தங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் ராகுல நீ அங்கெல்லாம் ஸ்டே பண்ணாதப்பா, உன் அம்மாவை நீ பார்த்துக்காதப்பானெல்லாம் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் ராகுல நான் வளர்த்தவ தான். ஆனால் சௌந்தர்யா அவனை பெத்தவளாச்சே. எனக்கு இப்போ ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கு பாரு. இங்கே பாரு ஷில்பா, ரொம்பலாம் யோசிக்காத. அப்படியே பசங்க அங்கே தங்கினாலுமே சௌந்தர்யாவில் என்னடி பண்ணிட்டு முடியும்? முழுங்கிடுவாளா பசங்களை? பசங்க மேலே ஒரு சின்ன கீரல் விழாது, நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் காயத்ரி அந்த வீட்டில் தங்குறதுன்னு முடிவாயிடுச்சுன்னு வையே, அண்ணன் அந்த வீட்டை விட்டு நவர மாட்டாரு. அவரை மீறி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, நீ எதையும் யோசிக்காத. முதல்ல அவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்கல்ல, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்பாவும் புள்ளியும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரி பாரு, பாரு கார் வந்துருச்சு. சந்தோஷம் நந்தினி வராங்கன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க பசங்க. இங்கே பாரு ஷில்பா, நார்மலாகவே இரு. பசங்க கிட்ட விஷயத்தை அப்புறமா சொல்லிக்கலாம். முதல்ல அதுங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடட்டும். சரியா? சரி. சரி சுகு, அப்போ நான் கிளம்புறேன். என்ன, நீயும் புள்ளியும் பத்திரமா இருங்க. காயத்ரி வந்து சிவா இப்போ கூட்டின்னு போயிடுவான். சரியா? சரிங்க, நீங்கள் போனதும் அவளை பார்த்துட்டு என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் எனக்கு சொல்லுங்கள். சொல்கிறேன். நான் பண்ணலனாலும் ராகுலே பண்ணிடுவான் உனக்கு. சரி, தினேஷ் எங்க? வெளியே தாங்க இருப்பான், ராகுல் கிட்ட பேசிக்கின்னு இருப்பான். சரி, அப்போ நான் புள்ளகிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். என்ன, வரேன். என்னங்க, சொல்லு. சௌந்தர்யா கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் அன்பாக பேசுங்க. என்ன, வேண்டாம் விருப்ப பேசுனீங்கன்னா இந்த நிலைமையில கொஞ்சம் மனசு சங்கடமாயிரும். சரியா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இங்கே பாரு சுகன்யா, அவளெல்லாம் சீன் இல்லை. வெறும் லோ பிபியில் மயக்கம் போட்டு கீழே ஊந்துருக்கிறா. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். என்ன, வேற எதுவும் கிடையாது அவளுக்கு. சும்மா அன்பா பேசு, அது பண்ணு இதை பண்ணினீங்கன்னு சும்மா வேலையை பார்த்துட்டு போடிங்களா. எனக்கு போகிறதுக்கே முதல்ல விருப்பம் இல்லை. நீ சொன்னதுனால மட்டும் தான் நான் போகிறேனே. வந்துட்டா இப்போ தான் நான் வரேன். இப்போவே இவ்வளோ சலிச்சுக்கிட்டு போகிறாரு, அப்போ ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் இருக்க போகிறாரு. அவகிட்ட ஒழுங்காகவும் பேச போகிறது இல்லை. இவர் இப்படி இருக்கிறதுனால தான் அவள் அப்படி இருக்காளா, அவள் அப்படி இருக்கிறதுனால தான் இவர் இப்படி இருக்காரான்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் நல்லபடியாக பேசி கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிட்டா அவளும் மனசு இறங்கி வரத்துக்கோ இல்லை மனசு மாறுறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. ஆனால் இதில் நான் யாரை போய் தப்பு சொல்கிறது? இவரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. கடவுளே, எல்லாத்தையும் சரி பண்ணிடு, எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. பத்திரிக்கை செலெக்ஷன் உண்மையிலே சூப்பர் பசங்களா. தேங்க்ஸ்மா, அவ தான் செலக்ட் பண்ணா. சரிப்பா, நல்ல செலெக்ஷன் பண்ணதுடி, சூப்பரா இருந்துச்சு பத்திரிக்கை. தேங்க்யூ அத்தை. என்ன 2 பேரும் முகத்திலேயே எந்த சந்தோஷமும் காணோம், ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி தெரியுது. டிராவல் பண்ணதுனால டல்லா இருக்கீங்களோ? ஆமா அத்தை. டயர்டாக தான் ஷில்பா இருக்கும். காலையில் போச்சுங்க, அதை இப்போ 7 மணிக்கு வந்துருக்குதுங்க. டயர்டாக தானே இருக்கும். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க பசங்களா. சரிங்களா, குளிச்சுட்டு வாங்க போங்க. சரிங்க அத்தை, வீட்டில் என்ன நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க? மற்றவங்களாம் எங்க? ராகுல் எங்கே போனா அத்தை? அவனை ஆளியே காணும். நான் வரும்போது அவன் இங்கே இருப்பான்னு நினச்சேன். இன்னும் மாமா வீட்டில் இருந்து திரும்பி வரலையா அவன்? ஆமாப்பா, பதன வீட்டில் தான் இருக்கிறான், வந்துடுவான். என்ன, நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. சரிங்க அத்தை. நீ என்னடி நின்றுக்கிட்டு இருக்க? உள்ளே போய் குளிச்சுட்டு வா போ. போகிறேன். வீட்டில் எதனா பிரச்சனையா என்ன? பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்பயே ஒரு மாதிரி இருக்கிறீங்க 2 பேரும். அதே, நீ எப்போ வருவன்னு வாசலே பார்த்துட்டு வந்தோமா, அதான் அப்படி இருக்கிறோம். நீ போய் குளிச்சுட்டு வா போ. இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு போ. என்னத்தையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. சரி பரவாயில்ல, கண்டுபிடிச்சிக்கிறேன். மணிமேகலை எங்க? அவ உள்ள ரூம்ல இருக்கிறாம்மா. சரிங்க அத்தை, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி, நான் குளிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன் உங்ககிட்ட. அம்மா, என் பொண்ணு இருக்குது, எப்படி வந்தது கேட்கற பாரு. வீட்டில் எதனா பிரச்சனையா என்ன? நம்ம பேரஞ்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா அவ அப்படித்தானே கேட்பா. சரி நீ வா, நம்ம போய் சுகன்யாக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். சரி வா, போய் பேசுவோம். அது வேற தனியா புலம்பின்னு இருக்கோம். வா. இந்தா, நீ ஆசைப்பட்டு கேட்டது. நந்தினியே, உண்மையிலே கிடைச்சிருச்சாடி? ஆமாண்டி, அதனால தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த புடி. நல்ல பொண்ணு டி நந்தினி. நான் கேட்டங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துட்டு பத்தியா, சூப்பர் போ. சரி, இது நான்
நான் கேட்ட மாதிரியே தான் இருக்கா? சேம் கலர் சேம் டிசைன் எல்லாம் அப்படியே தான் இருக்கா? அது நீ இதை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். நீ சொன்னா தான் நான் ஓப்பன் பண்ணுவேன். சேம் கலர் சேம் டிசைன் கிடைச்சதா இல்லையா? அது டிசைன் எல்லாம் சேமாக தான் இருக்குது, ஆனால் கலர் தாண்டி சேமாக கிடைக்கல. அங்கே ஸ்டாக்கில் இல்லையா, இருந்ததை தான் வாங்கிட்டு வந்தேன். ஐ மீன் இது ஒன்று தான் இருந்துச்சு. அப்ப அந்த ப்ளூ வித் கிரீன் கிடைக்கலையா? இல்லடி, நான் தான் சொல்கிறேன்ல, அந்த கடையில் இந்த ஒரு ஸ்டாக் தான் இருந்தது. அதுவுமே இல்லாமல் பாயோட இன்னொரு பிரான்ச் இருக்குது தெரியுமா, அங்கே டி நகரில், அந்த பிரான்ச்சில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களே. அதுவே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா. நீ இதை வாங்கு. என்னடி நீ எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வர சொன்னா நீ ஏன தோணுன்னு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு வாங்கிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு இது வேணாம் போ. ஏன்னா தண்ணு எடுத்துகிட்டு வந்தனா? ஏன் அப்படிலாம் இல்லை மணி, இந்த ஒரு கலர் தாண்டி இருந்தது. நீ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு ரெட் கலர் பிடிக்கும் தானே, அந்த கலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாரு. நீ பாரு நந்தினி, எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் தான், ஆனால் நான் ஆசைப்பட்டது கிரீன் வித் ப்ளூ தான். நீ போட்டிருந்தால அதே சுடிதார் தான் சரியா. எனக்கு அந்த கலரில் அந்த சுடிதார் கிடைச்சதுன்னா நீ வாங்கிட்டு வந்து தா. இதெல்லாம் எனக்கு வேணாம். இங்கே பாரு மணி, நான் பாய்கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அந்த கலர் ஸ்டாக் வந்ததுன்னா எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் சரியா. வந்ததுமே பாயும் ஃபோன் பண்ணுவார், நான் வாங்கிட்டு வந்து தரேன். இப்போதைக்கு நீ இதை வச்சுக்க, உனக்காக தானே நான் வாங்கிட்டு வந்தேன். நீ எனக்காக வாங்கிட்டு வந்தங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காததெல்லாம் நான் வாங்கிக்க முடியுமா? பிடிக்காதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லாத மணி, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பாரு. உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். என் மனசு திருப்திக்காகவாவது நீ ஓப்பன் பண்ணி பாரு. என்னடி நீ எப்படியும் பார்த்தும் பிடிக்கலன்னு தான் நான் சொல்ல போறேன். சரி கூடு, உன் ஆசையை ஏன் கெடுப்பானே. பேக்கிங்கை பிரிக்கிற விதமே சரியில்லையே, என் மனசையே கிழிக்கிற மாதிரி இருக்குது அவன் அந்த டப்பாவை கிழிக்கிறது. கடவுளே, இதுக்காகவா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த ஆளுக்கிட்ட சண்டை போட்டேன், மூவி கூட போகாமல் அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்தோம் சாப்பிட்டதுக்கப்புறம். கடவுளே, அவரையும் நான் நல்லா கஷ்டப்படுத்திட்டேன். ச்சே, சரி பார்ப்போம். இதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே தான், ஒர்த்துன்னு நினச்சிப்பேன் அந்த சண்டை கூட. ஆனால் இதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிருச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக போகும். என்ன குட்டி சாத்தம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடி நல்லா இருக்கா, அழகாக இருக்குல்ல, ரெட்டு வித் எல்லோ சூப்பராக இல்லை? எல்லோ கூட இல்லை, அது மஸ்டர்ட் கலர்டி, சூப்பராக இருக்கு பாரு. இது சூப்பரா இருக்கா? நல்லா வெளுத்து போன கலர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சூப்பரா இருக்குன்னு வேற நீயே சொல்லிக்கிற. வெளுத்து போயிருக்கா? அடியே புதுசுடி, அது ஃப்ரெஷ் பீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கடி, பழைய ஸ்டாக்கு கூட இல்லை. சூப்பராக இருக்குடி, கலர்லாம் நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது, நல்லா பாரு. இது உங்கள் ஊரில் அட்ராக்டிவாக இருக்கா? நீ நல்லா உன் கண்ணை வச்சு பாரு. கண்ணாடி போட்டிருக்கல்ல, கண்ணு தெரியுது தானே, அப்போ நல்லா பாரு. கம்ப்ளீட்டாக சுடிதாரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தாண்டி எடுத்துகிட்டு வந்தனே, சூப்பராக தாண்டி இருக்குது, கலர் நல்லா தான் இருக்குது. வேற இதை நான் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காது நந்தினி. நீ ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிற, நீயே இந்த சுடிதார் போட்டுக்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்கல. ஏன்டி, உனக்கு அழகாக இருக்கும்டி உண்மையிலே இது. என்னதான் வேணாம்னு சொல்கிறேன்ல, உன்னால் முடிஞ்சா அதே கலர் வாங்கிட்டா, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. நான் உங்ககிட்ட கேட்டதே மறந்துடு, நான் இதை வச்சிடறேன், நீயே எடுத்துக்கோ. சரி கோவப்படாத, அதே கலர் கிடைச்சதும் பாய் ஃபோன் பண்ணுவார், நான் உனக்கு வாங்கி தரேன். இதை நானே எடுத்துக்கிறேன், குடு. குட் கேர்ள், அப்படித்தான் இருக்குண்ணா. இந்த எடுத்துனுப்பா. இன்னொரு தடவை எனக்கு பிடிக்காததெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி கம்பல்லாம் பண்ணாத சரியா. எனக்கு இதெல்லாம் தேவைதான். சரி மணி, குடு. என்னடி சொல்கிற? அப்போ அதனால தான் ராகுல் இங்கே வரலையா? பதுமாமாவும் ராகுலும் இப்போ அங்கே போயிருக்காங்களா சென்னைக்கு? ஆமாண்டி, மதியமே கிளம்பி போயிருக்க வேண்டியது. ஆனால் மாமா ஊரில் இல்லையா, மாமா அதுக்கப்புறம் முரளி மாமா அதுக்கப்புறம் சிவா மாமான்னு எல்லோரும் வெளியே போயிருந்தாங்க. எல்லாருமே சாயங்காலம் தான் வந்தாங்க. அதனால தான் மாமா மட்டும் ராகுலை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. சரிடி, அத்தையை எப்போ அட்மிட் பண்ணாங்களா? மதியம்டி. மதியமா? சரி இப்போ எப்படி இருக்காங்களா? ராகுல் எதனா ஃபோன் பண்ணி சொன்னானா? இல்லடி, அவன் இன்னும் ஃபோன் பண்ணலை, எப்படியும் நைட்டுக்குள்ளே பண்ணிடுவான். சரி, ஃபோன் பண்ணானா எனக்கும் சொல்லுண்ணே, அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன்டி. அப்புறம் என்ன, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன கேடா? எதனால் பிடிக்கலன்னு சொன்னாவ? கலருடி, கலர் பிடிக்கலையா? அதே கலர் தான் வேணுமா அவளுக்கு? ஐயோப்பா, ரொம்ப ஓவரா தாண்டி பண்ணுறா. ஒரே டிசைனில் சுடிதார் கிடச்சதே பெரிய விஷயம். இதில் ரெட் கலர் தானே எடுத்துகிட்டு வந்திருக்க, ரெட் அவளுக்கு சேரும் தானே, அப்போ போட்டுக்க வேண்டி தானே. அது ரொம்ப தான் பண்ணுது. நானும் அதை தாண்டி சொன்னேன், நல்லா தாண்டி இருக்கும் உனக்கு, எடுத்துக்கொடின்னு சொன்னேன். எங்கே வெளுத்து போன மாதிரி இருக்குது, இது எல்லாமே எனக்கு எத்துன்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ஓவரா பேசிச்சு. வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொன்னாலா? ஆமாண்டி, புது ட்ரெஸ் போய் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாடி. எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நீயே பார்த்தல, அது என்ன வெளுத்து போன மாதிரியா இருக்கு? சச்சா இல்லடி, நல்லா இருக்குடி. இந்த மாதிரி கலர்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த நாய்க்கு போய் வாங்கிட்டு வந்த பாரு, உன்ன சொல்லணும்டி. சரி, ஆசைப்பட்டு கேட்டுச்சேன்றதுனால தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிடிக்கலங்கிற போது என்ன பண்ண முடியும்? நானுமே பாய்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அந்த ப்ளூ வித் கிரீன் வந்ததுன்னா எடுத்து வைங்கன்னு சொல்லி. சரி விடு, கிடைச்சதுன்னா வாங்கி கொடுத்துக்கோ. நீ வா, நம்ம போய் சாப்பிடலாம். சரிடி காயத்ரி, நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னடி இப்படியெல்லாம் கேட்குற, சொல்லு. நீ இந்த சுடிதார் எடுத்துக்கிறியாடி?
அதை ஏன்டி இவ்வளோ தயங்கி கேட்குற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன்டி. இப்போ அதை நானே போட்டுக்கணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, அட்லீஸ்ட் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதனால தான். புரியுதுடி, கவலைப்படாத, நான் எடுத்துக்கிறேன். சரிடி, ரொம்ப நல்ல பண்ணிட்டி நீ. நான் கூட அவளுக்காக தான் நீ எடுத்துகிட்டு வந்த, எனக்காக எடுத்துகிட்டு வந்த போடி அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன். அதானே, இது ஞாபகம் இல்லாமல் போச்சு எனக்கு. அவளுக்காக தானே நீ எடுத்துகிட்டு வந்த, எனக்காக ஒன்று எடுக்கலையே. போடி, எனக்கு வேணாம் இது. என்னடி நான் சொன்னதையே வாங்கி சொல்கிறேன். நான் சரியான ஓட்டவையாக இருக்கிறேன். காயத்ரி அப்பெல்லாம் சொல்லாதிரி. பாரு சிரிக்கிறா அவ அடியாயி. சும்மாடி, சும்மா விளாட்னேன். ஏற்கனவே நீ வந்து நூடுல்ஸ் ஆகி போய் வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் அதை எடுத்துக்கிறேன். ஆமாம், அண்ணன் கூட சேர்த்துடி வெளியே போனியா இல்லையா? ஏதோ மூவி போகிறேன்னு சொன்ன மதியம், போனீங்களா இல்லையா? நீ வேற அதெல்லாம் போலடி. நாங்கள் ஏன்டி அண்ணன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணாருன்னு சொன்ன? டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணாரு தாண்டி. 2 மணி ஷோக்கு புக் பண்ணாரு. ஆனால் கடையிலேயே 2:30 வரையும் ஆயிடுச்சு. அந்த பாய் 1 hour ஆகும்னு சொல்லி உட்கார வச்சார் எங்களை. ஆனால் 2 மணி நேரம் கழிச்சு தான் சுடிதார் எங்கள் கைக்கே வந்தது. டி நகர் பிரான்ச்லேருந்து வந்தது சுடிதார். ஐயோ, என்னடி சொல்கிற? ஆசாசியாக இருந்தியடி. ஃபஸ்ட்டு டைம் மூவி போகிறனாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்கிட்ட ஃபோனில். என்னடி இப்படி ஆயிடுச்சு? சரி, வேறு எங்கேயாச்சும் போனீங்களா? சாப்பிட்டீங்களா எங்கேயாவது போயிட்டு? இல்லடி, சுடிதார் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வரும்போது மணி 2:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தார். பீச் பக்கமாக போனார். நான் கூட வண்டி நிறுத்துவார், பீச்சுக்கிட்ட கூப்பிட்டு போவார்னு நினச்சேன். ஆனால் வெயிலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா அந்த இடத்துலையே சுற்றி சுற்றி வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சரியாக பேசலை அவர் பாட்டுன்னு அமைதியாக உம்முனே இருந்தார். சே, அண்ணன் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாருடி. நேற்று உன்னை வெளியே கூட்டிகிட்டு போனோங்கிறதுக்காக மாமா கிட்ட வந்து பெர்மிஷன் எல்லாம் கேட்டார். இப்போ பாரு, எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. என்னடி பண்ணுறது, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. நான் அவர் தங்கச்சி கேட்டாலேங்கிறதுனால ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும்னு ஒத்த காலில் நின்னேன். இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் பாரு, அவர் கூடயே நான் வெளியே போக முடியாமல் இந்த சுடிதாரம் அந்த நாய்க்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சுடி. சரி விடு, இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? அண்ணன் வர வழியில் கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலையா? ஒன்றுமே பேசலை. நான் தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் சும்மா கூட்டிக்கிட்டே இருந்தார், அவ்வளோதான். வேறு எதுவும் பேசலை. சரி, கவலைப்படாத. சாப்பிட்டு அவர்கிட்ட போய் பேசுனேன். போய் பேசுகிறேன்டி. பழைய மாதிரி ஆயிடுச்சுடி இப்போ எனக்கு. என்ன பழைய மாதிரி ஆயிடுச்சு? ஒரு பக்கம் அவரை சமாதானப்படுத்துறதுக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் அவர்கிட்ட சண்டைக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது எங்கே போய் முடியும்னு தெரியலடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தங்கச்சியால் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தது. இப்போ சௌமியாவால் எனக்கும் அவருக்கும் சண்டை வருது. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியலடி. நிம்மதியாகவே இல்லடி எனக்கு இன்னுங்கிட்டா. கவலைப்படாத நந்தினி, எல்லாம் சரியாயிடும். என்ன நடந்தாலும் அண்ணங்கிட்ட நீ சண்டை போடாமல் இரு. ஒத்துமையாகவே இருங்க. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். சரியா? அவளால் பிரச்சனை வருது, இவளால் பிரச்சனை வருதுன்னு நீ அண்ணங்கிட்ட சண்டை போடாமல் இரு. அது போதும். எனக்கு புரிஞ்சுக்க முடியும். உனக்கு பொசசிவ் ஆகும், கோபம் வரும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுவார்? அண்ணன் பாவம் இல்லை. அவர் உன்னை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாரு, உனக்காக மட்டுமே தான் இருக்காரு. நீ அவரை மட்டுமே பாரு, உனக்கு பிரச்சனையே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நீ சண்டையும் போட மாட்டே அண்ணங்கிட்ட. சரியா தாண்டி சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் புரியாமல் இல்லை. ஆனால் என்னால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியுமா. இன்றைக்கி கூட சௌமியா எவ்வளோ ஃபோன் பண்ணா தெரியுமா அவருக்கு. எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறமாட்டி நாங்கள் அந்த கடையில் வெட்டிங் இன்விடேஷன் எடுக்க போனோம்ல, அந்த கடையில் இருக்கும்போது கூட ஃபோன் வந்துச்சு. எதுக்காக அண்ணனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாவ? அவளுக்கு வயிறு வலியா, அதனால அவரை கூப்பிடுறா நேரில் வந்து பார்த்துக்க சொல்லி. ஹாஸ்பிட்டலுக்கு வேறு கூட்டின்னு போக சொல்கிறா. எவ்வளோ திமிரு இருக்கும் அதுக்கு. இப்படித்தான் நான் கால் சுலுக்கிடுச்சு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டே ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருக்க வச்சா. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பா போல, வயிறு வலின்னு. சும்மா ட்ராமாவாக இருக்கும். அதே தாண்டி, அதை அவருமே புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அந்த விதத்தில் சந்தோஷம்தான். ஆனால் எதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் பேசிக்கிட்டு இருக்கணும்? விட்டுற வேண்டியதானே. நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு இனிமேல் உங்ககிட்டலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட வேண்டியதானே. அவள் லவ் பண்ணுற விஷயத்த அவள் வாயாலேயே சொல்லணுமா. அது வரையும் இவர் உண்மையை கண்டுபிடிக்காமல் ஓய மாட்டாராம். தப்பா கூட யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறது அண்ணனோட எண்ணம். அதான்டி, வேற ஒன்றும் கிடையாது. நீ ஃப்ரீயாக விடு, எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகிறதுக்குள்ளே நூடுல்ஸ் ஆகிடு வேண்டி நான். நூடுல்ஸ் ஆயிடுவியா? சூப்பர்டி. அப்போ உன்னை அப்படியே நாளா உடச்சி வேக வச்சிடுறேன். பேச்சை பற்றி அதுக்கு உன் புருஷன் இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறியா நீ? சும்மா சும்மா. அவன் இடத்தெல்லாம் நல்லா பிடிக்க முடியாது. நீ வா போவோம், சாப்பிடுவோம். ரைட்டு, வா போவோம். வாயை திறந்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லாத, வா. நல்ல வேலை ரூம் கதவு திறந்தே இருந்துச்சு. இல்லைன்னா கதவை தட்டிட்டு வர மாட்டியா, சாத்தாமா வர மாட்டியான்னு இஷ்டத்துக்கு திட்டிருப்பாரு. எங்கே பீஸா ஆளை காணோம்? ஒரு வேளை பாத்ரூமில் எங்கன்னா இருப்பாரோ? பேசாமல் பாத்ரூம் கதவு போய் தட்டுவோமா? ஐயோ வேணாம், உனக்கு மேனஸ் இல்லையா அறிவு இல்லையான்னு ஆரம்பிச்சிருவாரு. இப்படியே நிற்போம், வரட்டும்.
அவருக்காக ஆசாசியாக வாங்கின இந்த ஷர்ட்டை எப்படியாச்சும் இதை அவர்கிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துவோம். இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்ரூமில்? அவர் வந்ததும் குளிச்சாச்சு, இதோ சாப்பிடவும் செஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை ப்ரஷ் பண்ணிட்டு இருப்பாரோ? ஆனால் அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. படுக்கிறதுக்கு முன்னாடி தானே ப்ரஷ் பண்ணுவார். பாத்ரூமில் தண்ணி சத்தமும் கேட்கல. அப்போ அதுக்குள்ளே தான் இருக்கிறாரா இல்லை வேற எங்கன்னா சுற்றின்னு இருக்கிறாரான்னு கூட தெரியலையா? சரி, ஃபஸ்ட்டு நான் எதுக்கும் அந்த பால்கனியில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கே எதனா இருக்கிறாரான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருப்பாருன்னு வந்தா இங்கேயும் இல்லை போலியே அவரு. சரி, வேற வழி இல்லை. பாத்ரூம் கதவே போய் தட்டுவோம், தட்டிட்டு ஓடிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து சாரி கேட்டுப்போம். சரி போவோம். ஐயோ, இங்கே தான் வராரா? பாரு எவ்வளோ சைலண்டாக இருக்கிறாருன்னு. இவரை தானே தேடி வந்துக்கிட்டு இருக்கான். குரலை கொடுக்கலாம்ல. மூஞ்ச பாருனால. சந்தோஷ், என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சந்தோஷ். நீ பேசுனதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு நான் கேட்டுட்டேன், சரியா? இப்போ நீ கிளம்பிக்க இருந்து. நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, சாரி சந்தோஷ், நான் எதுவும் பேசலை. இதை மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு எதுவும் வேணாம் நந்தினி, எடுத்துகிட்டு போ. ப்ளீஸ் சந்தோஷ், உங்களுக்காக தான் ஆசாசியாக வாங்கினேன். இதை வாங்கிக்கோங்க. நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல. ஏன் நந்தினி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா? நீ கிளம்பிக்கிறது. ஏன் சந்தோஷ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் உங்கள் தங்கச்சி மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவளும் நான் ஆசாசியாக எடுத்து கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டா. அட்லீஸ்ட் அவள் ஓப்பன் பண்ணியாச்சு பார்த்தா சந்தோஷ். நீங்கள் இதை ஓப்பன் கூட பண்ணாமல் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்திருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டேன் உங்களெல்லாம்? நந்தினி, எனக்கு சரி கொடு. இங்கேயே நின்றுக்கிட்டு கொடுன்னா இங்கே வாங்கலாம். சரி வர இரு. இந்தாங்க. என்ன இது? நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் நந்தினி. இப்போ இதெல்லாம் எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. என் மேலே இருக்க கோவத்தால தான் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை நந்தினி, மைண்டு கொஞ்சம் சரியில்லை எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு உன் மேலேயும் கோவம் இருக்குதான். இல்லைன்னாலும் போய் சொல்ல மாட்டேன், கோவமாக தான் இருக்கேன். என் பிளான் எல்லாமே இன்னைக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. என்னால் உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. இன்னொரு பக்கம் ராகுல் இங்கே இல்லை. அத்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே இருக்கான். எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அப்புறமா பார்த்துக்கிறேன். சரி சந்தோஷ், நீங்கள் பொறுமையாகவே பார்த்துக்கோங்க. நான் போகிறேன். ஒரு நிமிஷம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேக்கை உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன், இரு இங்கே. சரிங்க சந்தோஷ். நல்ல வேலை இவர் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வாங்கிக்கிட்டாரு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். சுற்றி இன்னைக்கு அடி வாங்கின மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் எனக்கு. வராரு என்னமோ பேசணும்னு சொன்னார். ஒரு வேளை நல்லா திட்டுவாரோ. சரி, எதுவாக இருந்தா என்ன, வாங்கிட்டு போவோம். நந்தினி, சொல்லுங்கள். மணிக்கு நீ சுடிதார் எடுத்தல, அதை அவள் வாங்கிக்கலையா? அதை தான் முன்னாடியே சொன்னேன்னு. அவள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டா. பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஏன் பிடிக்கலையா? அந்த சுடிதாருக்காக தானே 3 மணி நேரம் அந்த கடையில் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துருந்தோம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் உங்கள் தங்கச்சிக்கு புரியாதுங்க. அதுக்காக அதே க்ரீன் வித் ப்ளூ தான் வேணுமா, வேறு எதுவும் வேணாமா. ரெட்டு வித் எல்லோ அழகாக தான் இருந்துச்சு, போட்டுக்கலாம். ஆனால் நாய் வேணான்னு சொல்லிடுச்சு. நான் என்ன கேட்டனோ எனக்கு அதுதான் வேணும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுவும் இல்லாமல் அந்த நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அப்படியே தேஞ்சு போன மாதிரி இருந்துதான், வெளுத்து போன மாதிரி இருந்துதான். அதை வேற சொன்னா அவ. புது ட்ரெஸ் எப்படி வெளுத்து போன மாதிரி இருக்கும்? அந்த குட்டி சாத்தான் இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்காக வாடி நீ இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்த கடையில்? ச்சே, ஒழுங்காக என் கூட வெளியே வந்திருக்கலாம். நம்ம ஜாலியாக பத்திரிக்கை எடுத்துகிட்டு மூவி பார்த்துட்டு அப்படியே எங்கன்னா சுற்றிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம். எல்லாம் கெட்டு போச்சு இல்லை? இப்போ பாரு, அந்த சுடிதாரம் அவளுக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு. எதுக்கு? கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணு நந்தினி, இனிமேல் எதுனாலும். ஆசையாக கேட்டுச்சுன்னு தான் வாங்க போனேன். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்த்தேன்னா என்ன? யோசிக்கணும் நந்தினி, மூளையை கொஞ்சமாவது பயன்படுத்தணும். அந்த கடையில் என்ன சொன்னாங்க, ரெட் தான் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. அப்பயே நம்ம கிளம்பி இருந்தா கூட வெளியே சுற்றி இருக்கலாம். நீ தான் பரவாயில்ல கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளோ நேரம் நின்று வாங்கி வேஸ்ட்டாக தானே போச்சு. இப்போ அது வேணான்னு சொல்லிடுச்சுல்ல. சரி விடுங்க சந்தோஷ், ஏற்கனவே ரொம்ப கடுப்பில் இருக்கான். நீங்கள் இப்போ சொல்ல எனக்கு அப்படியே மண்டை சூடாகுது. எனக்கும் அப்படி தான் நந்தினி இருக்குது. ஒரு முறையும் நீ என்னை தாண்டி மற்றவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறல, அப்போ எனக்கும் அப்படி தான் இருக்குது. மண்டை சூடாகுது, டென்ஷன் ஆகுது, எரிச்சலாக வருது, நிறைய வருது நந்தினி. ஆனால் அதெல்லாம் உன் மேலே காட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். என்னங்க, உங்களுக்கு என்ன திட்டணுமா? திட்டுங்க. நான் பண்ணது தப்பு தான். நான் அவளுக்காக இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனது தப்பு தான். உங்கள் கூட நான் வெளியே வந்திருக்கணும், சரியா? நான் தப்பு பண்ணிட்டேன், திட்டுங்க. உன்னை பயங்கரமாக தீட்டணும்னு தோணுது, ஆனால் மனசு வர மாட்டேங்குது. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நந்தினி. நீ அவளுக்காக நிறைய பார்க்குற, நிறைய பண்ணுற, ஆனால் அவள் அதையெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு அதுவுமே ரொம்ப கோவமாக வருது, எரிச்சலாக வருது. சரி விட்டுறலாம் இந்த விஷயத்தெல்லாம். இங்கே வாயேன். சாரி சந்தோஷ், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. அம்மா நந்தினி, நீ என்னையும் கஷ்டப்படுத்துற, உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிற நந்தினி. அதுதான் உண்மை. நீ இனிமேல் எதுவுமே பண்ணாத நந்தினி. இனிமேல் நீ நம்மளை பற்றி மட்டும் யோசி, வேறு எதை பற்றியும் யோசிக்காத. என்னடா செல்ஃபிஷாக நான் பேசுகிறேன்னெல்லாம் நீ நினச்சி பார்க்காத. நம்ம அப்படி இருந்தால் தான் நந்தினி நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்காக நீ யாருக்கும் எதுவும் பண்ணாதன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நீ பண்ணு, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க தகுதியானு பாரு. மணி என் தங்கச்சியாகவே இருந்தாலும்
அவகிட்ட நிறைய தப்பு இருக்கு நந்தினி. அவ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவளுக்காக தான் நீ 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அந்த கடையில், நானும் தான். ஆனால் பார்த்தல பிரயோஜனமே இல்லாமல் போச்சு. நீ கொஞ்சம் யோசி நந்தினி, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, யாருக்கா இருந்தாலும் சரி. சரிங்க சந்தோஷ். இப்போ சரின்னு சொல்லுவ, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ என்ன பண்றியோ அதை தான் பண்ணுவ. சரி விடுங்களா. கொஞ்ச நேரத்துக்கு உன்னை எங்கேயும் விடுற ஐடியால இல்லை, இங்கேயே இரு. அந்த பேச்சை தான் விடுங்கன்னு சொன்னேன், என்ன சொல்லலை. ஓ அப்படி. சந்தோஷ். என்ன? சாரி சந்தோஷ். சரி பரவாயில்ல விடு. சந்தோஷே. என்ன? சாரி. போதும்டி. சரி சரி சந்தோஷ். நந்தினி. சரி எதுவும் சொல்லலை. நந்தினி, என்ன? நீ இன்னைக்கு கார்ல வரப்ப கேட்டல, எங்கன்னா ஓடி போயிடலாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு கேட்டல. எனக்கு இப்ப தோணுதுடி, உண்மையிலேயே ஓடி போயிடலாமா எங்கனா. இங்க பாருங்க சந்தோஷ, எனக்கு அப்படித்தான் 1000 விஷயம் தோணும். அதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாருங்க, எனக்கு தோணுனதுல கூட தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு அப்படிலாம் தோணக்கூடாது. உங்க தங்கச்சி நீங்க கரை சேர்க்க வேணாமா? அதெல்லாம் அதுவா கரை சேர்ந்துரும் நந்தினி. அதான் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. எனக்கு உன்னை பார்த்துக்கணும் நந்தினி, எனக்கு உன் கூட மட்டுமே இருக்கணும். நம்ம 2 பேரும் எங்கன்னா ஓடி போயிடலாம் நந்தினி. ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப்பை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம், சீக்கிரமாக குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கலாம்டி நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கல்யாணத்தை ரொம்ப தள்ளி போட்டாங்களோன்னு தோணுது நந்தினி எனக்கு. இன்னும் 1 மாதம் தானே இருக்குது, வெயிட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் சும்மா சும்மா ஓடி போயிடலாங்கிறீங்க. உங்கள் மம்மி டேடியை விட்டுட்டு எங்கேயே வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் அது என்னமோ தெரியல நந்தினி, எனக்கு அப்படிதான் தோணுது. அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது தான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ மட்டும் போதுங்கிற மாதிரி ஒரு தாட்டு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளும் கடந்து போகும்போதெல்லாம் எனக்கு நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா பேசுறீங்க சந்தோஷ். நீங்க மனசுல இருக்கிறத தானே பேசுறேன். அதுவும் சரிதான். சரி பதில் சொல்லு. எதுக்கு? ஓடி போயிடலாமா? சும்மா இருங்கங்க. அப்படி மட்டும் நம்ம ஓடி போயிட்டோன்னு வைங்க, நான் வந்துடுவேன். ஆனால் எங்கள் அப்பா பின்னாடியே துரத்தின்னு வருவார், நம்ம 2 பேரையும். என்னை கூட விட்டுருவாரு அவர் பொண்ணுன்னு. ஆனால் உங்களை உரிச்சு ஊருக்கா போட்டுருவாரு, அச்சு துரத்துவார் பயங்கரமா. அதுவும் கரெக்டு தான், மொரட்டு பீஸ் ஆச்சு அவர் தான். சரி பேசாம அவரையும் கூட்டிட்டு ஓடுவோமா? ஐயோ, அதுக்கு இங்கே இருந்தால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐயா. நீ எதுக்கே என் கூட சேர்ந்து ஓடி எல்லாம் வரணும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கன்னா ஓடி போயிடலாம் சந்தோஷ, என்ன சொல்றீங்க? சரி விடு, இன்னும் 1 மாசம் தானே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நந்தினி, நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படியும் எதனா பிரச்சனை வந்தது, நம்ம கல்யாணத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நந்தினி, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஓடி போயிடலாமான்னு கேட்டுட்டு இப்போ தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றீங்க. சரி விடுங்க, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். நான் உங்க கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்வீட் கேர்ள். பாருங்க, அது என்னாடி கிசு கொடுத்தா மட்டும் ஒத்துக்க மாட்ற? அதெல்லாம் அப்படித்தான். சும்மா இருங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் நந்தினி உன்னால சொல்ல முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எனக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். நீ அமைதியா இருக்கணும். பேச்ச பாரு. ஏங்க விடுங்க, என்ன உடனே ஓடிடுவல்ல நீ, சும்மா இருடி. நான் என் ஆசையை சொன்னேன், அவ்வளவுதானே. ஆசை பூசை தோசை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எதையுமே பேச வேணாண்ணா. சரி சரி வாயாடாத. சரிங்க.